வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? எப்படி போகுது இன்றைய பொழுது? இன்றைக்கு வீடியோக்குள்ளே நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கங்கிறத பற்றி பேச போகிறேன். நாட்டில் நல்லவங்க இருக்கிறதுனால தாங்க இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. நாட்டில் எல்லாருமே நல்லவங்களாகவும் இருக்க முடியாது, எல்லாருமே கெட்டவங்களாகவும் இருக்க முடியாது. இப்படி அப்படியுமா தான் இருப்பாங்க. நிறைய பேர் நல்லவங்களாக மாறிட்டு வந்தால் இன்னும் உலகம் நல்லாயிருக்கும். இப்போது அந்த ஆர்ப்பாட்டமாக ஒன்று பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. அதாவது தாய் தகப்பனை உயிரோடு இருக்கும்போது அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அவங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு என்ன வழியோ அதை ஏற்பாடு செஞ்சு நல்ல முறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மனசுக்கும் நிம்மதி, மற்றவங்களும் அதை பாராட்டுவாங்க. அதை விட்டுட்டு இருக்கும்போது சோறு தண்ணி ஊற்றுறதில்ல, நல்லது பொல்லாது செய்கிறதில்ல, மருந்து மாத்திரம் வாங்கி கொடுக்கறதில்ல, செத்த அப்புறம் சங்கு ஊதுறது, பல்லக்கு செய்கிறது, ஊரை அடைச்சி பந்தல் போட்டு சாப்பாடு போடுறது. சாப்பாடு அன்னதானம் போடுங்க, வேணான்னு சொல்லலை. அவங்க இறந்த தினத்தன்னைக்கு போடுங்க. வருஷம் இறந்த தினத்தன்னைக்கு போட்டிங்கன்னா வயிறு வாழ்த்தும்பாங்க, போடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இருக்கும்போது கவனிங்க. அதே போல் மகனோ திருமணம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பண்ணுவாங்க பாருங்கள் ஆர்ப்பாட்டம். ஐயோ, ஒரு கல்யாணத்தில் சமீபமாக இதை நான் படித்தேங்க. மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு வழிபோக்கர், வயதானவர், பசி நிறைய, அவருக்கு சரியான பசி, நல்ல உணவு கிடையாது. அவர் அந்த மாதிரி மகன்கள் ரோட்டில் விட்டுட்டாங்க. அவர் ஏதோ கையேந்தி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் சரியான உணவு இல்லாததுனால மண்டபத்தை பார்த்துருக்காரு. நம்ம முதல்ல உட்காந்து வயறார ருசியான வகை வகையான சாப்பாடை சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் போய் பந்தியில் உட்காந்து அவசரமாக சாப்பிட்டுட்ருக்காருங்க. ருசியை கூட பசி பார்க்காம சாப்பிட்டுட்ருக்காரு. அங்கேருந்து 2 கைடு வந்தாங்க, கார்டியன்ஸ், செக்யூரிட்டி. யார் நீ? யார் வந்து சாப்பிட்றது? இங்கே என்ன உனக்கு வேலை? யார் நீ? ஐயா, சாப்பிட்டு முடிச்சிடுறேன் ஐயா, அதுக்கப்புறம் சொல்கிறியா, வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ முதல்ல யாருன்னு சொல்லு, அப்புறமா சாப்பிட்லான்னு கையை உதறி பிடிச்சி பரன்னு இழுத்துட்டு போய், எனக்கு பசி தாங்கலை, ருசியான சாப்பிட்டு நாளாச்சு, அதனால தான் ருசியான சாப்பாடை பார்த்ததும் நான் தான் மண்டபத்தில் வந்து வயிறார பசியாற்றிக்கலான்னு வந்தேங்க. பாதியிலே என்ன எழுந்திரிக்க வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் போயிட்டார். ஏன் அவரை சாப்பிட விட்டு அனுப்புனா என்ன தப்பு? எவ்வளோ இலைகளில் பாதி சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணி திக்குமுக்காடை வச்சு சாப்பிட முடியாமல் தூக்கி இலையோட வீதியில் வீசுகிறோம். ஆடு மாடு சாப்பிடுது. அந்த ஆடு மாடு சாப்பிட்றத மனுஷன் சாப்பிடக்கூடாதா? அப்போ ஆடு மாடு தான் சாப்பிட்ணும், மனுஷன் சாப்பிடக்கூடாது. ரூல்ஸ் இருக்காங்க. அதே போல் 20 ஐட்டம் 21 ஐட்டம் மனுஷனால் சாப்பிடவே முடியாத அளவுக்கு டின்னர். அப்படியெல்லாம் யாருங்க கேட்டால்? கல்யாணம் பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க. உங்கள் பொண்ணுக்கு பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு பண்ணுறீங்க, ஏகப்பட்ட நகைகள் போடுறீங்க, வரதட்சணை கொடுக்குறீங்க, வந்து கார் வாங்குறீங்க, எல்லாம் போடுறீங்க, ரைட்டு. இந்த சாப்பாட்டை ஒருவேளை ஒரே ஒரு சாதம் அதில் ஒரு தொட்டுக்க ஊறுகாய் வச்சா கூட இந்த பொதுமக்கள் சாப்பிட்டுடுவாங்க. நிறைய இடத்துல ரோட்டில் வசதி இல்லாத குடிசையில் அவங்கெல்லாம் ஒரு வேளை அன்னதானம் போடுறாங்களாம். அந்த இடத்துட்ட வச்சு ஒரு லாரியில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு பொது இடத்துல அறிவிப்பு கொடுத்துட்டிங்கன்னா லைன் கட்டி க்யூ கட்டி அந்த சவுக்க குச்சி வச்சு லைன் கட்டி விட்டு அப்படியே லைனாக வந்து ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு பேக்கேஜும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வயிறார வாழ்த்திட்டு மணமக்களையும் வாழ்த்திட்டு அவங்க வயிறும் வாழ்த்தும், நமக்கும் நிறைவாக இருக்கும். அதை விட்டுட்டு பின்னான ஐட்டங்கள் அதே இப்போல்லாம் வந்து ரொம்ப வசதியாகுதுன்னா பஃபைல் சிஸ்டம்ங்கிறாங்க. பஃபைல் சிஸ்டத்தில் உங்களுக்கு என்ன வேணால் வாங்கி சாப்பிட்லாம். வயிறு மெஞ்சி தொண்டை வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு அத்தனை ஐட்டங்கள் இருக்குது.
நார்த் இந்தியன், சைனீஷு அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக போடுறீங்க. இதெல்லாம் யாருங்க கேட்டா? அப்படி போட்டால் தான் சிறப்பான கல்யாணம்னு சொல்லுவாங்களா? ஏப்பா, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டாங்க, சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒரு சாதம் பருக்கைக்காக, ஒரு வேளை பழைய கஞ்சிக்காக எத்தனை குடிசைகள் இயங்குது. அதுங்களுக்கு உங்கள் சார்பாக ஒரு வேளை அந்த கல்யாணத்தில் முடிஞ்சு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு வேளை அன்னதானம் போட்டிங்கன்னா அவங்க வயிறும் உங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வாதிக்கும். அதை செய்யுங்க. அதுமாரி அன்னதானத்தை அதேமாரி செய்யுங்க. ஃபுட்டை வேஸ்ட் ஆக்காதீங்க. அத்தனை ஐட்டம் போட்டு ஜனங்க பாதிக்கு மேலே இலையில வச்சுட்டு திங்க முடியாமல் இதை தின்னுட்டு போனால் நமக்கு வயிறு கோளாறு ஆகிடுமோ, டாக்டர்கிட்ட போகணுமோ, டைஜஷன் ஆகாத நமக்கு கோளாறு பண்ணிவிடுமோன்னு பயந்துட்டு பாதி பேர் சாப்பிடாம எந்திரிச்சு போகிறாங்க. அந்த மாதிரி ஏங்க பசியோடு உள்ளவங்களுக்கு வயிறார போட்டிங்கன்னா வயிறு வாழ்த்துன்னு சொல்கிறாங்க மாதிரி நம்ம மனசும் நிறைவாக இருக்குங்கிறத நினச்சி நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். அதை விட்டுட்டு அந்த கல்யாணத்துலேயும் ஆர்ப்பாட்டம். உங்கள் கல்யாணத்தில் சிறப்பாக முறையாக ஒரு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த ஊர் ஜனங்கள் ஃப்ரீயாக அந்த கல்யாணத்தை முன்னிட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சுட்டு ஒரு வேளை சாப்பாடு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதுலேயும் ஊழல். அவங்க ஒரு தொட்டுக்க செய்கிறத ஏன்னா தானு செஞ்சு அதில் ஊழல் பண்ணி அந்த சாப்பாடையும் 1000 பேர் 2000 பேர் கொடுக்குறதுனா அதில் பாதி பேர் கொடுத்துட்டு பாதி பேரை ஏமாத்துறது, இந்த மாதிரியே பண்ணுறாங்க. ஊழல் ஊழல் ஊழல்னு ஊழல் பண்ணுறாங்க. ஆர்ப்பாட்டமே வேண்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம். என்னத்துக்குங்க ஆர்ப்பாட்டம்? ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட்டத்தை கூட்டி அந்த கட்சிக்காரவங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட்டத்தை கூட்டி நெரிசலை உருவாக்குறாங்கன்னா கல்யாணத்துலேயும் அந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க. ஓரளவுக்கு கூட்டத்தை ஓரளவுக்கு கூட்டுங்க. 1000 2000ன்னு கூட்டிட்டு மண்டபம் நிறைஞ்சி வழிஞ்சி சாப்பிட்றதுக்கு கியூ, எப்போ சேர் எந்திரிக்கும் அடுத்த சேர் உட்காரலாங்கிற கியூ கட்டி விடுற மாதிரி அப்படியெல்லாம் கூட்டத்தை கூட்டாமல் ஓரளவுக்கு சொந்த பந்தத்தை கூட்டி கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணிவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வேளை அன்னதானம், ஒரு ஸ்வீட்டு, கையில் ஒரு பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்பா மனுஷன் வயிறார சோறு போட்டு ஸ்வீட்டும் கொடுத்தாரு, அவங்க மக்கள் குட்டி நல்லா இருக்கட்டும்னு அவங்க வயிறார வாழ்த்திட்டு போவாங்க. அது நிம்மதியாக இருக்குங்க. அதுமாரி இல்லாமல் நிறைய இடத்துல நிறைய பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் தாளை தப்பட்டன்னு உள்ள ஒரு இந்த மேளம், நார்த் இந்தியன் மேளம், சவுத் இந்தியன் மேளம், கேரளா மேளம்னு சொல்லிட்டு ஆர்கெஸ்ட்ரா அது இதுன்னு வேஸ்ட்டு. காசு செம்ம வேஸ்ட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அதாவது முகூர்த்த நேரத்துக்கு மேலே கச்சேரி, நாள் ரிசப்ஷன் மேலே கச்சேரி, சிம்பிளாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கூட ஒரு வேளை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் முடிஞ்ச கையோட அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன் வச்சு கிராண்டாக நீங்கள் 1000 பேருக்கு டின்னர் கொடுத்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு ஒரு பொதுவாக ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு ஆயிரக்கணக்கில் ஜனங்களுக்கு அந்த ஊர் ஜனங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு போட்டிங்கன்னா அது அன்னதானம் மாரி ஆகிடுங்க. அதுதாங்க நல்லது. பிறக்கும் போதும் சரி இறக்கும் போதும் சரி ஆர்ப்பாட்டமே வேண்டாம். ஒரு குழந்தை பிறந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது, கேக் வெட்டுறாங்க. வேண்டாங்க, கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு அந்த குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குழந்தை கையால் 10 ரூபா, ஒரு 1000 ரூபா உங்களால் முடிஞ்சது எவ்வளவு தரீங்களோ 10 ரூபா பிச்சைக்காரருக்கு போட்டிங்கன்னா அதுவும் நிறைவு தான். இல்லையா அவங்களால மனசு நிறைவாக இருக்கணுமா, ஒரு லெமன் சாதம், ஒரு தயிர் சாதம், ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு அந்த குழந்தை கையாலே ஒரு 100 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அது மன நிகழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மனசு அந்த வாங்கி சாப்பிட்றவங்க மனசு எல்லாமே நிகழ்வாக இருக்கும், மன நெகிழ்வாக இருக்கும், எல்லாமே சந்தோஷமாக இருக்குங்க. இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் 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 தான். அதனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் எல்லாம் செயல்படுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.